நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. ராசிபுரம் பழைய பஸ் நிலையத்தில் உள்ள தனியார் விடுதியின் அத்துமீறல். கார் பார்க்கிங்கை வாடகைக்கு விட்டுவிட்டு தெருக்களை மறைத்து வாகன நிறுத்தத்தால் அவசர தேவைகளுக்கு கூட எந்த வாகனமும் உள்ளே நுழைய முடியவில்லை என பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் உமாவிடம் பொதுமக்கள் புகார் மனு. உடனடியாக சம்பந்தப்பட்ட தனியார் விடுதி மீது நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பழைய பஸ் நிலையம் பகுதியில் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேல் SRV என்ற பெயரில் தங்கும் விடுதி செயல்பட்டு வருகிறது. இந்த தங்கும் விடுதியில் சுமார் 60க்கும் மேற்பட்ட அறைகள் உள்ளது. மேலும் 10க்கும் மேற்பட்ட வணிக நிறுவனங்களும் அரசு பொதுத்துறை வங்கியும் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தனியார் விடுதி மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு வரக்கூடிய வாகனங்களை நிறுத்துவதற்கு அமைக்கப்பட்டுள்ள பாதாள இடத்தை வாடகைக்கு விட்டு வசூல் செய்யும் இந்த தனியார் விடுதியால் அப்பகுதியில் உள்ள விடுதிகளில் இருபுறமும் 2 சக்கர வாகனங்களும் 4 சக்கர வாகனங்களும் காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை நிறுத்தப்படுகிறது. எனவே அரசு விதிமுறைகளை மீறி கார் பார்க்கிங் மற்றும் பைக் பார்க்கிங் வாடகைக்கு விட்ட தனியார் விடுதி மீது நடவடிக்கை எடுத்து வீதிகளில் வாகனங்களை நிறுத்தாத வண்ணம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். கடந்த 20 வருடங்களாக பலமுறை கோரிக்கைகளை அளித்தும் எந்த அதிகாரிகளும் நடவடிக்கை எடுக்காததால் அத்தியாவசிய தேவைகளான குடிநீர் வாகனங்கள், நகராட்சி குப்பை வாகனம் கூட உள்ளே வர முடியாத நிலையில் கேஸ் சிலிண்டர் வாகனங்கள், அவசர ஊர்திகள் கூட உள்ளே வர முடியாதால் வாகனங்கள் நிறுத்தப்படுவதால் மிகுந்த சிரமத்தை சந்தித்து வருவதாக குற்றச்சாட்டுகள் வைத்தனர். மக்களின் குற்றச்சாட்டை மனுவாக பெற்ற மாவட்ட ஆட்சியர் உமா நகராட்சி ஆணையரிடம் தனியார் விடுதியின் கட்டுமான அப்ரூவலை ஆய்வு செய்து உடனடியாக அந்த தனியார் நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார். மேலும் நகரமன்ற தலைவர் கவிதா சங்கர் மற்றும் நகராட்சி ஆணையர் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு சென்று ஆய்வு செய்து தனக்கு அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என தெரிவித்தார். நியூஸ் 21 செய்திகளுக்காக ராசிபுரம் செய்தியாளர் சீனிவாசன்.